1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வரணும்னா இன்னும் எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு. பெரிய பெரிய முதலீடுகள் மாத்திரம் வந்தால் போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பெரிய முதலீடுகள் தான் நிறைய வந்துட்டு இருக்கோலையே, சிறிய முதலீடுகள் கம்மியாகிட்டு தான் இருக்குது. மாநில நிதியமைச்சர் அவர் ஒரு பத்திரிக்கையோட இதை பார்த்துட்டு சொல்கிறாரு. அவர் பத்திரிக்கையில் அக்ரியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாச்சு? அவங்க கம்மியானாலே எல்லாமே எல்லா வேலையும் ஏறிடும். எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கி நிற்குது. அதனால் பெரும் நிறுவனங்களே சிரமப்பட்டு கொண்டு இருக்கும்போது சின்ன நிறுவனங்கள் அதை விட மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கு. மாநில அரசு எங்களை முதல்ல ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணலங்கிறது ஒரு ஆதங்கம். இப்போ அதுக்கு எம்எஸ்எம்இ மினிஸ்டரே அன்பரசன் சார் அவர் இருக்காரு. அவர் எத்தனை முறை நாங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஆனால் ஒரு ஆங்கில நாளிதழில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 14% தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைப்படி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே சிரமத்தில் தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் கம்மியாகிட்டே வருது. எல்லா ஆர்டர்களும் நிறைய ஆர்டர்கள் வட மாநிலங்களுக்கு சென்றுருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இதற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மாநில அரசு சென்ற வருடத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய மானியமே இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. மூலதன முதலீட்டு மானியம் மூலதன மானியம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஒரு வருஷமாக மானியமே கொடுக்காமல் இருந்தால் எப்படி சிறு குறு தொழில்கள்லாம் நடத்த முடியும்? எப்போ குறு தொழில்கள் அதுக்கு அந்த பணத்தை கட்டியிருந்தாங்கன்னா வட்டியாக கம்மியாக கட்ட முடியும். இப்போ வங்கிகளில் வாங்கி தான் கடன் வாங்கி தான் எல்லா மிஷினும் பண்ணுறோம். நம்ம எல்லா மிஷினிங் வாங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜாப் ஆர்டர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மானியங்கிறத பெரிய தொகை. அது ஏன் அரசாங்கம் இன்னும் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா வந்துருங்கிறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்தா உடனே வாங்குறதும் இல்லை. மெதுவாக கொடுங்க சார், இன்னொன்று பழசே இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி முன்னேற போகுது தமிழ்நாடு? 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வரணும்னா இன்னும் எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு. பெரிய பெரிய முதலீடுகள் மாத்திரம் வந்தால் போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பெரிய முதலீடுகள் தான் நிறைய வந்துட்டு இருக்கோலையே, சிறிய முதலீடுகள் கம்மியாகிட்டு தான் இருக்குது. சிறு சிறு குறுந்தொழில்களுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அரசாங்கம். ஏன்னா அதுதான் நாட்டின் முதுகெலும்பு. 95% சிறு குறு தொழில்கள் தான் வேலைவாய்ப்பு கொடுக்குது எல்லாத்துக்குமே. அது எல்லாத்துக்கும் தெரியும். அரசாங்கம் 2 அரசாங்கங்களும் ஒத்துக்குது, மத்திய மாநில அரசாங்கங்களும் ஒத்துக்குது. ஆனால் அதுக்கான சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. உடனடியாக அரசாங்கங்களும் தலையிட்டு அது நமக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறத. சலுகைகளாக இல்லைனாலும் மானியங்களை கொடுத்தாங்கனால கூட உடனடியாக நாங்கள் தப்பிச்சிக்க முடியும். வட்டி மானியம் கொடுக்கணும். வங்கிகளெல்லாம் வட்டி ஏறிட்டே போகுது. அதெல்லாம் கம்மி பண்ண சொல்லி கேட்டே இருக்கோம். அது கம்மி பண்ணுறதே இல்லை. எந்த காலத்துலையும் கம்மி பண்ணுங்கன்னா கம்மி பண்ணுறதில்லை. ஜிஎஸ்டியில் நிறைய தேவையில்லாமல் நிறைய நோட்டீஸு மாநில அரசு வணிக வரித்துறை மூலமாக வந்துட்டுருக்குது. அதெல்லாம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி எது அவசியமோ அது மாத்திரம் பண்ணால் பரவாயில்ல. அவங்க நாங்கள் போடும்போது மாத்திரம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறாங்க. அவங்க ஆன்லைனில் போடுறாங்க. ஆனால் உங்களுக்கு திருப்பி பதில் ஆன்லைனில் கொடுத்தா உடனே நேராக கொண்டு கொடுங்கங்கிறாங்க. அது தப்பு. அது ஆன்லைனில் கொடுத்தா மாத்திரம் போதுன்னு இருந்தால் பரவாயில்ல. நேராக கொண்டு போய் கொடுத்தா தான் ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் மாறி நமக்கு உடனடியாக ஆர்டரும் போடணும். 30 நாளைக்குள்ள கொடுக்கணுன்னு இருக்குது. 30 நாள் வேணும்னு ஏதோ ஒரு கொரியை போட்டு திருப்பி இழுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேணும்னா. இதெல்லாம் குறைவாக பண்ணி ஜிஎஸ்டிலலாம் ஈஸியாக பண்ணாங்கன்னா இன்னும் தொழில்கள் சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். மானியமே கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மாத்திரம் லட்சக்கணக்கில் இருக்குங்க சார். கிட்டத்தட்ட 3-4 கோடி ரூபா பக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. கோயம்புத்தூரில் மாத்திரம் முதலீட்டு மானியமே 25% முதலீட்டு மானியம் கொடுக்கணும். ஒரு புதுசாக மிஷின் வாங்கினா சிட்கோல் இருந்தாலோ அல்லது பேக்வேர்டு பின்தங்கிய மாவட்டங்கள் இருந்தாலும் கொடுக்கணும். ஆனால் அதுவே நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பல கோடி இருக்குங்க. இது ஏன் கொடுக்காம ஒரு 100 கோடி ரூபா அலாட் பண்ணாங்கன்னா உடனடியாக எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கோவை மாவட்டத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி இருக்கோ அங்கே உடனடியாக கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க கொடுக்கறக்க ஆரம்பிச்சு, கொடுக்காமல் இருக்குங்க. அது மாநில நிதியமைச்சர் அவர் ஒரு பத்திரிக்கையோட இதை பார்த்துட்டு சொல்கிறாரு அவர். ஆனால் நேர்நெல் நிலைமை எப்படி இருக்குங்கிறத கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பத்திரிக்கையில் அக்ரியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கம்மியாக இருக்குது. அரசாங்கம் அக்ரி விவசாய தொழிலில் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஏன் கம்மியாச்சு? அவங்க கம்மியானாலே எல்லாமே எல்லா விலையும் ஏறிடும். விவசாயம் கம்மியாச்சுனால எல்லா விலையும் ஏற ஆரம்பிச்சிடும். ஏறுனா நீங்கள் என்ன தான் இந்த அவுட்புட் இருந்தாலும் பணவீக்கம் ஜாஸ்தி ஆகிடும். விவசாயம் தான் மெயினானது, அதுவே இல்லாமல் போகுது. அப்போ எல்லாமே இப்போ சைக்கிளாக மாறுறதுனால
எல்லாத்துலேயுமே நம்ம சிறு குறு தொழில்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுதுங்க. கண்டிப்பாக கள நிலவரம் வந்துட்டு கம்மியாக தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லை. ஏதோ பெரிய கம்பெனிகள்லாம் ஜாஸ்தியாக இப்போ குறுந்தொழில்களோட முதலீடு ஜாஸ்தி பண்ணதுனால எல்லாரும் குறுந்தொழிலுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால அவங்க அது மாதிரி சொல்கிறாங்களோ, அப்படி இருந்தாலும் இருக்கலாம். குறுந்தொழில் சிறுந்தொழில் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, டபுள் ஆக்கிட்டாங்க முதலீடுகள்லாம். அது குறுந்தொழில் முதல்ல 5 கோடி ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 10 கோடி ரூபா வரைக்கும் குறுந்தொழிலுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அதனோட மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் ஜாஸ்தி பண்ண மாதிரி காமிக்கிறது. அதனால ஆக்சுவல் குறுந்தொழில்ங்கிறது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அல்லது குடிசை தொழில், சிறு குறு தொழில்கள் ரொம்ப சின்னதாக இருந்தது. முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஆர்டர்லாம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் மாறிடுச்சு. அதெல்லாம் திருப்பி வரணும். நிறைய பம்பு மோட்ரு இதெல்லாமே இங்கே கம்மியாகிட்டு வருது. காரணம், இங்கே குறுந்தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டு வருது. அதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்து உடனடியாக கவனமாக எடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ண முடியும். முதலமைச்சர் நினைக்கிற $1 trillion சீக்கிரமே கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேங்க. எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டில் ரொம்ப மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையிலும் மிகவும் ஆபத்தான நிலையிலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் இல்லைங்க, பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அரசுகிட்ட இருந்து கெடுபிடிகள், அப்புறம் எங்களோட ஓன் பிரச்சனைகள். எங்களுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. எல்லாரும் அதே தொழிலில் இருக்கோம், அதே ப்ராடக்ட்ஸை பண்ணுறோம். அதனால எங்களால் மார்க்கெட் பண்ண முடியாத நிலைமை, எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கி நிற்குது. அதனால் பெரும் நிறுவனங்களே சிரமப்பட்டு கொண்டு இருக்கும்போது சின்ன நிறுவனங்கள் அதை விட மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலைமையில் எங்கள் மேலே மேலும் 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 டேக்ஸ் பர்டன்ஸ் அதிகமாக திணிக்கப்படுது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எல்லா வகையான டேக்ஸும் நிறைய ஃபைனு பெனல்ட்டி எல்லாம் போட்டு, இப்போ சேல்ஸ் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரவுகளின்படி ஒரு 20,000 நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா கோவை மாவட்டத்தில் மட்டும். அதனாலேயும் நிறைய சிரமங்கள். எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு புரியாத ஒரு நிலைமையிலும் குழப்பத்திலும் தான் எம்எஸ்எம்இஸ் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இது வெளியவே வரமாட்டேங்குது. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வெளியே இன்னும் உண்மையான நிலை வெளியே வரமாட்டேங்குதுங்க. ஆனால் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருமே ஒத்துக்குவாங்க. மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்குங்க. முன்னெப்போதும் இல்லாத சிரமம் இப்போ இருக்கு. தரவுகள் இவங்க அரசு கொடுக்குற தரவுகள் எதை இருந்து பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க தெரியல. ஆனால் எங்களுக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறவங்க, நாங்கள் அன்றாட அதிலே இருந்துகிட்ருக்கிறவங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் விதவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் இந்த தரவுகள் எதன் அடிப்படையில் இருக்குன்னே எங்களுக்கு புரியல. அது அது மாற்றம் அடையக்கூடிய தரவா இல்லை இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேர்ந்ததா அப்படிங்கிறது இதில். எங்களது ஒரு செக்டர், அதை எப்போவுமே இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர் எம்எஸ்எம்இஸை புறக்கணிச்சிட்டே இருக்காங்க. அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு பொருட்டாகவே இல்லை. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, ஒரு சின்ன எம்எஸ்எம்இ கூட ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும். அதை ஏன் எதுக்காக புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியலைங்க. அவங்கள புறக்கணிக்கவே கூடாது. நாடு போயிட்டுருக்கிற நிலைமையில் இவ்வளோ பாப்புலேஷன், இவ்வளோ வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அதெல்லாம் விட்டுட்டு இவங்களையும் இருக்கிறவங்களையும் சாகடிச்சா அதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சுந்தரதேவன் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டியெல்லாம் அமைச்சாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் என்ன, அதை பற்றின விவரங்கள் என்ன அப்படிங்கிறது வெளியே வரவே இல்லை. மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்குங்க சார். சார், முதலீடுகள் வந்திருக்கு, அது சைன் ஆகிறது எவ்வளோ, ஆனால் உண்மையாக வந்திருக்கிறது எவ்வளோ அப்படின்னா, இவங்க இப்போ சொல்லியிருக்கிறதுக்கும் இப்போ போன வாரம் வரைக்கும் நான் சொல்கிறது ஈவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% தானே ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. பத்திரிகை செய்திகள் வச்சு தான் நானும் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஆனால் நம்ம சொல்லிக்கிறது அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். பட் எவ்வளோ உண்மையாக அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற யூனிட் எவ்வளோ அப்படிங்கிறது உண்மையாக எடுத்து பார்த்தா தான் தெரியுங்க. பட் ஆக்சுவலி மீடியா ரிப்போர்ட்ஸ் படியே பார்த்தீங்கன்னா 40% ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சொல்லப்பட்டிருக்கிற வேலை வாய்ப்புகளும் அவ்வளோவெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகலை.
இந்த தீபாவளி ரொம்ப கடுமையாக தாங்க சார் இருக்கும். ஏன்னா ஓனர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க. அது போக இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேற இப்படி இருக்கு. ரா மெட்டீரியல் அது எப்போ இருந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இதில் வந்து லாபம்னு இருந்தால் தான் இந்த போனஸ் வந்து லாபத்தில் தான் போனஸ் கொடுக்க முடியும். இங்கே வந்து சர்வைவலே இஸ் அட் ஸ்டேக்குங்க. அதாவது சர்வைவலை எப்படி நம்ம தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இதில் எப்படிங்க சார் நாங்கள் ஏதோ இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் வேலை நிறுத்திட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்களால் வந்து ஈடுகட்ட முடியாது எல்லாத்தையும் வச்சுட்டு. மாநில அரசு எங்களை முதல்ல வந்து ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணலங்கிறது ஒரு ஆதங்கம். இப்போ அதுக்கு எம்எஸ்எம்இ மினிஸ்டரே அன்பரசன் சார் அவர் வந்து இருக்காரு. அவர் எத்தனை முறை நாங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க போயிடுவாங்க. ஆனால் உண்மையான நிலை சுந்தரதேவன் கமிட்டி ரிப்போர்ட்டு என்னாச்சு, அது வந்து ஏன் அது வந்து அட்ரெஸ்ஸே பண்ணல, ஏன் எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்க, ஏன் ஒதுக்குறீங்க, எல்லாரும் சாகிற நிலைமையில் இருக்காங்க. உண்மையாக தான் நான் சொல்கிறேங்க. நீ வந்து இந்த செக்டாரை வந்து ரொம்ப ஒதுக்குறீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? நாளைக்கு நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வச்சுருக்கீங்களா? எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கா? ஆனால் இவன் வந்து கொடுக்குறான்ல, 4 பேருக்கு 5 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுல்ல, அப்போ அவன் அழியணும்னு நினைக்கிறதுல என்ன உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆதங்கமாக இருக்குங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் இல்லை. இப்போ சோலார் பிளான்ட் போட போகிறாங்க அப்படின்னா கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது. அவங்க வந்து சில கட்சிக்காரங்க வந்து அப்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சோலார்னால எங்களுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் வந்து மிரட்டுறாங்க, பணம் கேட்குறாங்க. இதெல்லாம் வெளியவே வரமாட்டேங்குதுங்க. இதெல்லாம் அரசின் கவனத்துக்கு போகுதா இல்லை போகாமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் இதனால் டெத்து வரைக்குமே போகுதுங்க சார். சில இதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து எவ்வளோ சிரமப்பட்டு போடுறாங்க. அப்போ வந்து பேனல் போய் இறக்குறப்ப இவங்க வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இது வந்து கேட்டால் இப்போ வந்து இது சாதாரணம் தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோம்? இந்த எம்எஸ்எம்இக்கு என்ன பாதுகாப்பு, எப்படி தொழில் வளர்ச்சி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு.